ஆதிக்கு வந்து ரைட்டிங்லேயே பயங்கர ஸ்ட்ராங்காக இருப்பார். இதாக வேணும் இதாக வேணும்ன்ட்டு நிறைய விஷயத்த நினச்சி ஏங்கினாரோ அதெல்லாம் இந்த படத்தில் கொண்டு வந்தார். ஆதிக் சார் வந்து சொல்லும் போதே எனக்கு பயங்கரம் பூஸ் பம்ப் ஆகிடுச்சு. இது வந்து எக்ஸ்ட்ரீம், நம்ம என்ன வேணால் ட்ரீம் பண்ணி பண்ணலாம்னு சொல்லி ஆதிக் சார் எனக்கு பயங்கரம் கொடுக்கணும். ஸோ ரொம்ப நாள் கனவை நிறைவேற்றுறோம். ஏன்னா என் ஒர்க்கை கரெக்டாக பண்ணுறேன்றதுக்கு ஒரு சிக்னேச்சர் கொடுத்த அஜித் சார். துணிவிலேயே எனக்கு என்னோட ஒர்க்கை பார்த்துட்டு பேக் டு பேக் நம்ம பண்ணலாம் மாஸ்டர்னும் போது அதே பெரிய எனக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருந்துச்சு. ஸோ ஸ்வீட். ஏகே வராரு வழி விடுறா. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த நிக்கல் வச்சுட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ஷாட்டு பண்ணும்போது டேட்டு ஒரு ரிவீல் வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த நிக்கல் எடுத்துட்டு அந்த ஒரு ஆக்ஷன் ஒன்று ஆரம்பிப்பார். சாருக்கு டாட்டுவா அது சூப்பராக இருக்குமே சார். நீங்கள் சொல்லும்போது நான் விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறேன் அது எப்படி இருக்கும், தியேட்டரில் பார்த்தா எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. மை டார்லிங்ஸ் மிஸ்ட் யூ ஆல். ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உடம்புல கை இருக்கும் கால் இருக்கும்னு சொல்லி எல்லா கைதிகளையும் வார்னிங் கொடுத்துட்டு போலீஸ் காஸ்டியூமில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குது. அந்த சீக்வன்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அதுக்கு என்ன மாதிரிலாம் அவர் ரெடி ஆகிட்டாரு? ஹைதராபாத்தில் ஒரு பெரிய செட்டு போட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் எடுக்கப்பட்ட ஒரு சீக்வன்ஸாக தான். அதில் ஒரு கைதிங்களுக்கு ஒரு வார்டன் எப்படி இருப்பார் அந்த அந்த ஃபீல்டில் கப்பலில் நடக்கிற சீக்வன்ஸ் நான் நினைக்கிறேன். கன்னை வச்சு பண்ணும்போது வேற மாதிரி ஒரு காம்போ அது. அதில் எப்படி பண்ணியிருக்காரு சார்? கன் ட்ரைனர் அவர். இந்த மாதிரி கன்ஸ் கொடுத்தாலும் அந்த புல்லட்ஸை பற்றி சொல்லுவார். இது எத்தனை பவர்ஃபுல் இருக்கும் இந்த கன்ஸ் எல்லாம், ஒரு கன்ஸை பற்றியும் நம்மளுக்கு பாடம் எடுப்பார். இப்போதான் உங்க வரலாறு எடுத்து பார்த்தேன். நீ பெரிய வில்லன்னு கேள்விப்பட்ட. ஃபர்ஸ்ட் டேக் அவர் சார் பண்ணுற எந்த ஷாட்டாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டேக்கை நான் மிஸ் பண்ண மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஷாட்டே எங்களுக்கு ஓகே டேக் ஆகிடுவேன். அப்புறம் அவரே தான் கேட்பார், ஒரு சின்ன மிஸ்டேக் நான் ஒரு ஒன்மோர் போகலாமா ட்ரை பண்ணலாமான்னு. கன்ஸ் கொடுத்தாலும் சரி, நீங்கள் கத்தியை கொடுத்தாலும் சரி, எது கொடுத்தாலும் அவரை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு SA Engineering College, an autonomous institution. Counseling code 1114. For more details, saec.ac.in. மணப்பெண்ணின் பிரத்யேகமான விவாஹா தி சென்னை சில்க்ஸ். வணக்கம் சார். வணக்கம். ஸோ விடாமுயற்சி முடிஞ்சு ஒரு 3 மாதம் கழிச்சு திருப்பி குட் பேட் அக்லி டீசர் ஆகட்டும் ட்ரெய்லர் ஆகட்டும் பார்த்து எல்லாருமே வந்து அஜித் சார் ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லாருமே வந்து எப்பா ஏகே சார் இப்படி தாங்க நாங்கள் பார்க்கணும் ஆசைப்பட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொண்டு வந்துச்சு. எப்படி இருந்துச்சு ஃபஸ்ட்டு உங்களுக்கு டீசர் ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது? ரொம்ப எனக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, நாங்கள் படத்தில் ஒர்க் பண்ணும் போதே எங்களுக்கு அதோட பியூட்டி தெரிஞ்சு போச்சு. ஓகே. இது ஒரு அஜித் சாருக்கான ஒரு ஃபேன் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கிற ஒரு படத்துக்கு அவருக்கு கொடுக்குற ஒரு ப்ரெசண்டாக நாங்கள் ஃபீல் பண்ணார் டேரக்டர். ஓகே. ஸோ அவர் ஃபீல் பண்ண மாதிரியே பயங்கர ரெஸ்பான்சிபிள் வந்துட்டுருக்கு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் எங்கள் டீம் ஃபுல்லாக. சூப்பர் சார், சூப்பர். ஸோ ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு விஷயம் நான் வந்து எல்லாமே கொஞ்சம் ஒரு ஷார்ட்டாக நான் கேட்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் என்னென்னா அமர்கலமோட போர்ஷன் வந்து அந்த ஒரு மாதிரி ஒரு கிராஃபிக்ஸில் காட்டுறாங்க. அப்புறம் அஜித் சார் வந்து இந்த ஸ்லிம் லுக்கில் வராரு. அங்கே ஏதாவது ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கா? இல்லை அந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். பட் படம் வரும்போது தான் உங்களுக்கு அந்த ஒரு ஓப்பன் பண்ண தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஆஃப்டர் ரிலீஸுக்கு நீங்கள் நிறைய கேளுங்க, நிறைய சொல்லலாம். ஓகே. ஸோ வந்து விடாமுயற்சிக்கு கம்ப்ளீட்டாக ஒரு வேற மாதிரி ஒரு டோனை ட்ரீட் பண்ணியிருந்தீங்க. இதுக்கு வரும்போது இதில் வந்து என்ன விஷயங்கள்லாம் வந்து சேஞ்ச் பண்ணி நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்க? ஃபைட் சீக்வன்ஸா அவரோட பாடி விடாமுயற்சின்றது அது நான் ஏற்கனவே சொன்னது தான். அது அந்த லைனு அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆக்ஷன் வேணும்னு சொல்லிட்டு ஒரு டேரக்டரும் ஒரு ஹீரோவும் காம்ப்ரமைஸ் ஆகி அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க. இதில் ஒரு மாஸே இருக்கக்கூடாது, ஓகே ரொம்ப ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்கிற ஒரு படத்தில் ஒரு ஒரு அது ஒய்ஃபை தேடுற ஒரு ஹஸ்பண்டுக்கு என்ன மாதிரி கோவம் வந்தால் என்ன மாதிரி ஒரு நார்மல் ஹியூமன் பீன் எப்படி சண்டை போடுவாங்க அந்த ஃபீல்லையே கொண்டு வாங்க, ரொம்ப ஹைப் கொண்டு வர வேணான்னு சொன்னதால் அந்த கதையை தான் அது நிர்ணயம் பண்ணுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த ஆக்ஷன் எடுத்தோம். அதுவும் நல்லா பேசப்பட்டது. கார் ஆக்ஷனில் இருந்து எல்லா ஆக்ஷனும் நல்லா பேசப்பட்டது. ஸோ அது ஒரு முயற்சியாக எனக்கு அந்த படத்தில் நான் துணிவாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு டேரக்டர் ஓரியன்ட் தான் நான் எடுப்பேன். டேரக்டரை மீறி நான் போக மாட்டேன். ஓகே. ஸோ எல்லாம் என்னோட ஆரம்பகால படங்கள்லேருந்து இன்னை வரைக்கும் சரி, கோலி சோடாவாக இருக்கும், சென்னை 28 இருக்கும், நிறைய மலையாள படங்கள் பண்ணியிருக்கேன். இந்த படங்கள் எல்லாமே வந்து ஒரு டேரக்டர் என்ன சொல்கிறாங்களோ அந்த கதையை மீறி நான் எங்கேயும் ஓவர் பண்ணாமல் அந்த கதைக்குள்ளே என்ன பண்ண முடியுமோ, என்னால் ஒரு ஆக்ஷன் டேரக்டர் என்னால் என்ன பெட்டராக கொடுக்க முடியுமோ அதை நான் இன்ன வரைக்கும் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே. ஸோ அதனால தான் இன்றைக்கி எல்லா டேரக்டரும் என்னை ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஸோ இந்த படத்துக்கு குட் பேட் அக்லி பண்ணும் போதே நாங்கள் ஆதிக் சார் வந்து சொல்லும் போதே எனக்கு பயங்கரம் பூஸ் பம்ப் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப நாள் கனவை நிறைவேற்றுறோம். ஏன்னா துணிவில் வந்து ஒரு பேங்க்கில் வந்து இவ்வளோ தான் லிமிட்டு, அதுக்கு மேலே பண்ணக்கூடாதுன்ற ஒரு கட்டுப்பாடு நம்மளுக்குள்ளே வச்சுக்கிட்டோம். அடுத்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா கதையை மீறி போகக்கூடாதுன்ற ஒரு இது வச்சுட்டோம். இது வந்து எக்ஸ்ட்ரீம்,
நம்ம என்ன வேணா ஓகே. ட்ரீம் பண்ணி பண்ணலாம்னு சொல்லி ஆதிக் சார் எனக்கு பயங்கர கொடுத்தோன்னா, ஆதிக் வந்து ரைட்டிங்லேயே பயங்கர ஸ்ட்ராங்காக இருப்பார். இதான் வேணும் இதான் வேணும்ன்ட்டு நிறைய விஷயத்த அவர் ஃபேன் பாய்ன்றதால அவருக்கு எந்தெந்த படத்தில் அவர் அஜித் சாரோட அஹ், இந்த மாதிரி இருக்கலாமே அப்படின்னு அவர் நினச்சி ஏங்கினாரோ அதெல்லாம் இந்த படத்தில் கொண்டு வந்தார். ஓகே. ஸோ அதெல்லாம் எனக்கு பயங்கரமாக எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதை நான் கிரியேட் பண்ணி நீங்கள் ட்ரெய்லரை பார்க்குற இந்த ஆக்ஷன்ஸ்லாம் ரொம்ப பிரமிப்பாக இருக்கிற மாதிரி எடுத்து கொடுத்தோம். சூப்பர், சூப்பர். ஸோ வந்து அந்த ஒரு 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 சீன் ஒண்ணு இருக்கும். டீசர்ல வந்து நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கிரீன் கலர் ஷர்ட் ஒண்ணு போட்டு, அந்த காஸ்டியூம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல செம்ம ஒரு ஃபைட் நடக்குது. அந்த கையில வந்த அந்த தீனால வந்த ஒரு 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 இது வந்து எல்லா இடத்துலயும் யூஸ் பண்றாரு. ஸோ அந்த ஃபைட் சீக்வென்ஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அஜித் சார் வந்து எந்த அளவுக்கு உங்ககிட்ட பேசினாரு அந்த ஃபைட் சீக்வென்ஸ் எடுக்கும்போதெல்லாம்? இல்லை, அஜித் சார் வந்து எப்பயுமே எதுலேயுமே தலையிட தலையிட மாட்டார். மாட்டாரு. ஆமாம், ஓகே. அவர் வந்து அவருக்கு வந்து அவருக்கு தெரியும் எந்தெந்த டெக்னீஷியனை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம், அந்த டெக்னீஷியன் என்ன பெட்டராக பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு தான் எல்லா டெக்னீஷியனும் அவர் ஃபிக்ஸ் பண்ணுவார். ஸோ அவங்கக்கிட்ட தான் கரெக்டாக ஒர்க் பண்ணுவார். ம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு துணிவிலேயே எனக்கு என்னோட ஒர்க்கை பார்த்துட்டு பேக் டு பேக் நம்ம பண்ணலாம் மாஸ்டர்னும் போது அதே ஓகே. பெரிய எனக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருந்துச்சு. ஓகே. ஸோ நான் என்னோட ஒர்க்கை கரெக்டாக பண்ணுறேன் முழு படம் அப்படின்றது பண்ணுவீங்க. அது துணிவு ஆமாம் விடாமுயற்சி, இப்போ குட் ஆமாம் பேட் அக்லி. நான் இப்போ என் ஒர்க்கை கரெக்டாக பண்ணுறேன்றதுக்கு ஒரு எனக்கு சிக்னேச்சர் கொடுத்த அஜித் சார். ஓ, நான் கரெக்டாக இருக்கேன் அப்படின்ட்டு நான் அடுத்தடுத்த படங்களுக்கு அவருக்கு ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த நிக்கல் வச்சுட்டு ஒரு ஃபஸ்ட்டு ஆமா. ஓப்பனிங் ஷாட்டு பண்ணும்போது ஒரு டாட்டூ அவர் சார் பாடியில் ஒரு டாட்டூ போட்டு ரிலீஸ் பண்ணோம். ஆதிக் சார் ரைட்டிங்கில் எழுதி காட்டினார். ஓகே. அப்போ எங்களுக்கே பயங்கர சாருக்கு டாட்டுவா சூப்பராக இருக்குமே சார்னு. ஆமாம் மாஸ்டர், இது ஒரு வேறு மாதிரி எடுக்கணும் மாஸ்டர், ஒரு பில்டப்பாக பண்ணணும் இதைன்னு. சரி சார், நான் ஒரு ஒரு கோரியோகிராஃப் பண்ணி காட்டுறேன், ஓகே. அது நல்லா இருந்தால் பண்ணலாம் சார் அப்படின்னா ஓகேன்னு சொல்லிட்டு நான் மொபைல்லேயே ஒரு கோரியோகிராஃப் ஆக்ஷன் நம்ம சென்ஸ் எல்லாம் வச்சு எடுத்து காட்டினேன். அது ஆதிக் சாருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. உடனே கேரியான் மாஸ்டர் என்ன பண்ணுவோம் சொல்லுங்கன்னு அஜித் சார்கிட்ட கூடவே காட்டினோம். சூப்பராக இருக்கும் மாஸ்டர், என்ன பண்ணலாம் போல் கேமரா வச்சு ஒரு 22 மூமெண்ட்ஸில் ஒரு ஷார்ட்ஸ் சார், இது நல்லாயிருக்கும் பண்ணாங்க, ஓகே. பண்ணலாம் மாஸ்டர்னு ஒரு 2 ரிகர்சல் பண்ணார். பண்ணிவிட்டு டேக் போகலாம் மாஸ்டர்ன்ட்டார். அந்த 22 மூமெண்ட்டுக்கும் அருமையான ஒரு அந்த அந்த டேட்டூ ரிவீல் வந்து பண்ணிவிட்டு ஓகே. அதுக்கப்புறம் அந்த நிக்கல் எடுத்துகிட்டு அந்த ஒரு ஆக்ஷன் ஆரம்பிப்பார். ஓகே. ஸோ அது ஒரு எல்லாருக்குமே பயங்கர பூஸ் பம்பாக இருக்கும். எடுத்த எங்களுக்குமே நானே ஒரு நிறைய ரிப்பீட்டாக உட்காந்து அதை பார்த்து ஓகே. வேறு ஏதாவது பெட்டர்மெண்ட் பண்ணியிருக்கலாமான்னு யோசிச்சு சூப்பராக இருக்குது. எல்லாரும் பயங்கர ஹாப்பி, சூப்பராக இருக்கு மாஸ்டர் இதனால. ஸோ அது எங்களுக்கு பெரிய ஹாப்பியான அந்த ஆக்ஷனாக இருந்துச்சு. ஓகே. நீங்க சொல்லும்போது நான் விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறேன். அது எப்படி இருக்கும், தியேட்டர்ல பார்த்தா எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பரான விஷயம். பட் இன்னொரு விஷயம் என்னன்னா, அஜித் சார் வந்து ஜெயில் சீக்வன்ஸ்ல வந்து அவரை கைதியாக டீசர்ல காட்டுவாங்க. ஏகே ரெட் டிராகன் அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் ஆகி வர சீக்வன்ஸ்லாம் காட்டுறாங்க. ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உடம்புல கை இருக்கும், கால் இருக்குன்னு சொல்லி எல்லா கைதிகளையும் வார்னிங் கொடுத்துட்டு போலீஸ் காஸ்டியூமில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குது. அதில் தான் அருவாலாம் வேற, ஐ மீன் அந்த வால்லாம் வேற யூஸ் பண்ணுறாரு. அந்த சீக்வன்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அதுக்கு என்ன மாதிரிலாம் அவர் ரெடி ஆகிட்டாரு? நாங்கள் ஃபஸ்ட்டு தான் முதல்ல எடுக்கப்பட்ட சீக்வன்ஸ் அதுதான். அதுதான். ஆமாம், ஓகே. ஹைதராபாத்தில் ஒரு பெரிய செட்டு போட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் எடுக்கப்பட்ட ஒரு சீக்வன்ஸ் அதுதான். ஓகே. அது அதுக்கு சார் இப்படி தான் இருக்கணும் மாஸ்டர், இந்த ஃபைட் வந்து ஒரு ஒரு வேறு மாதிரி இருக்கணும், இது வந்து விஷயம் வந்து ஒரு சின்ன எலிமெண்ட் அதில் அவர் சேர்த்துட்டே வந்தார் ஓகே. அதுக்கு. ஸோ அதை நான் எடுத்து ஒரு செட்டு போட்டு அதில் ஒரு கைதிங்களுக்கு ஒரு வார்டன் எப்படி இருப்பார், அந்த ஓகே. வார்டன் அந்த ஃபீல்டில் அந்த ஒரு இருக்கணும். அது கதை வந்து வேறு மாதிரி போக்கில் போகும், அது ஓகே. படம் பார்க்கும்போது தெரியும். ஓகே. ஓகே. பட் அந்த சீன் வந்து அப்படி ஒரு பூஸ்ட் பம்பாக ஒரு ஃபஸ்ட் எடுத்த ஆக்ஷன், அது எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. சாருக்கும் ரொம்ப ஹாப்பி அந்த ஆக்ஷனில். ஓகே. ஸோ இது வரைக்கும் பண்ணாத ஆக்ஷனில் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக அவருக்கு அவர் நிறைய பண்ணிட்டாரு. ஓகே. அதில் இது ஒரு ஒரு அவருக்கு ஒரு பிடிச்ச ஒரு ஆக்ஷனாக இருந்துச்சு. ஓகே. ஸோ அதே மாதிரி டீசர் ஆகட்டும், ட்ரெய்லர் ஆகட்டும், அந்த வாலியோட மொமெண்ட்டை வந்து சீனை வந்து ரீக்ரியேட் பண்ணுவார். அந்த பேப்பர் வாயில் வச்சுட்டு ஒரு மெல்ற சீன் ஆகட்டும். இப்போ ட்ரெய்லரில் வந்து சார் உங்கள் காடு மேலே 16 நம்பர் கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு அதே காஸ்டியூமில் தான் வந்து கன் சீக்வன்ஸில் வந்து ஒரு ஃபைட் ஒன்று நடக்கும். ஐ மீன் அந்த கப்பலில் நடக்கிற சீக்வன்ஸ்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த சீக்வன்ஸ் எப்படி வந்திருக்கு? அந்த கன் ஃபைட்டுங்கும் போது அஜித் சார் எந்த அளவுக்கு அதில் வந்து ஒரு, ஏன்னா ஹேண்ட் ஃபைட் நமக்கு ஓகே, பட் கன்னை வச்சு பண்ணும்போது அஜித் சார் கன் வந்து நீங்கள் வேற மாதிரி ஒரு காம்போ. அதில் எப்படி பண்ணியிருக்காரு சார்? அஜித் சார் வந்து இப்போ இல்லை, நான் துணிவில் பார்க்கும்போதே ஃபுல் கன் ட்ரைனர் அவர். நல்லா ஓகே. ஆமாம். ஆமாம், கன்னை வந்து நல்லா எந்த மாதிரி கன்ஸ் கொடுத்தாலும் அந்த புல்லட்ஸை பற்றி சொல்லுவார். இது எத்தனை பவர்ஃபுல் இருக்கும் இந்த கன்ஸ் எல்லாம், ஒரு கன்ஸை பற்றியும் நம்மளுக்கு பாடம் எடுப்பார். ஓகே. நம்மளுக்கு ஓரளவுக்கு அவர்கிட்ட இருந்து அப்படியா சார் அப்படியா சார், ஏன்னா சினிமா கன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், அப்படி எப்படி அந்த மூமெண்ட்ஸ் வைக்கணும், அந்த புல்லட்ஸோட பவர் எப்படி போகும், அப்படி ஷோல்டரில் வச்சு என்ன பம்பிங் பவரில் அடித்தா அந்த மாதிரிலாம் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவாருங்க கிட்ட. ஓகே. ஸோ அதில் வந்து எக்ஸ்பர்ட் அவர்.
கன்ஸ் குடுத்தாலும் சரி, நீங்க கத்திய குடுத்தாலும் சரி, எது குடுத்தாலும் அவர ஹேண்டில் பண்ற அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஆக்ஷன் ஹீரோ எங்க ஹீரோ. ஓகே. ஸோ அதனால எங்களுக்கு அது ஈஸியா இருக்கும். என்ன நாங்க ஈஸியா. கம்போஸ் பண்ணாலும் அது வந்து அவர் பார்ப்பாரு. எல்லாம் ஒரு வாட்டி 2 வாட்டி பார்ப்பாரு. நம்ம எடுத்து ஷூட் பண்ணி பாலாஜிட்ட குடுத்து அனுப்பிச்சுருவோம். பாலாஜி, யுவராஜ் இவங்கலாம் போய் சொல்லுவாங்க. ஓகே. சொன்னோன்னே பார்த்துட்டு வந்து ஒரு வாட்டி கம்போஸ் பண்ணி காட்ட சொல்லுவாரு. பார்த்துட்டு சொல்லுவாரு, "மாஸ்டர் நான் மேக்ஸிமம் நானே பண்றேன். ம். ஏதாவதுன்னா மாத்திக்கலான்னுவாரு." ஓகே. சார் சின்ன சின்ன ஷாட் டூப்பு சார். ஐயோ! மாஸ்டர் டூப் இல்லாம இந்த ஷாட் நான் பண்ண போறேன். அதனால நீங்க ஃபுல்லா நான் பண்ணி காட்டுறேன்னு சொல்லிட்டு, ஒரே டேக்ல அது பண்ணி குடுத்துருவாரு. எனக்கு ஃபர்ஸ்ட் டேக் அவர் சார் பண்ற எந்த ஷாட்டா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டேக்க நான் மிஸ் பண்ண மாட்டேன். ஓகே. ஸோ வெயிட் பண்ணி 2 வாட்டி ரிகர்சல் பார்த்துட்டு பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவர் வந்து பார்ப்பாரு. எல்லாம் வந்து என்ன மாரி இடத்துல டிஃபிகல்ட்டி இருக்குன்னு கேட்பாரு. ம். ம். அந்த மாரி இடத்துல இப்படின்னு அசிஸ்டன்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க. சார் இங்கே ரோல் போட்டு எந்திரிக்கும்போது இங்கே இங்கே ஒரு பேலன்ஸ் கொடுங்க. அந்த மாதிரி பார்ப்பேன். எல்லாத்தையும் கேட்டுட்டு அவர் பண்ணும்போது, அவரோட ஸ்டைல்ல பண்ணும்போது இன்னும் ஒரு பயங்கர பூஸ்ட் பம்பா இருக்கும். ஸோ ஓகே. அது ஃபர்ஸ்ட் ஷாட்டே எங்களுக்கு ஓகே டேக் ஆக்கிடுவேன். அப்புறம் அவரே தான் கேட்பாரு. ஒரு சின்ன மிஸ்டேக் மாஸ்டர் ஒரு 1 மோர் போலாமா? ட்ரை பண்ணலாமான்னுவாரு. நான் அந்த ஷாட் தான் பெஸ்ட் ஷாட்டா எடுத்து வச்சிருவேன். ஓகே. ஆமா. அதுக்கப்புறம் அவர் பண்றது எல்லாமே எனக்கு ஓகே தான். பட் அந்த ஃபர்ஸ்ட் பண்ற ஷாட் வந்து ரொம்ப அருமையா பண்ணுவாரு. ம். ஸோ அது நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷாட்டா இருக்கும். அது எப்பயுமே அவர் பண்ற ஃபர்ஸ்ட் ஷாட் எனக்கு பெஸ்ட் ஷாட்டா அமைஞ்சிரும். சூப்பர். இன்னொரு சீக்வென்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அவர் கைய இப்படி ஹோல்ட் பண்ணும்போது பாட்டில் வந்து அடிக்கும். ஸோ அந்த சீக்வென்ஸ்லாம் அப்படி எப்படி அது சொன்னப்ப அவர் என்ன சொன்னாரு? "இதுல வேணாம்" அப்படின்னு தான் சொன்னார்ல, அதெல்லாம் பண்ணேன். அந்த மாதிரி இல்ல. அதுக்கான விஷயம் தான் அது. வேக்ஸ் பாட்டில்னு சொல்லிட்டு நம்ம ஓகே, ஓகே, லேட்டஸ்டா ஓகே. நம்ம எடுத்துட்டு வரோம். ஆ. அதுல இப்போ லேட்டஸ்டா நம்ம நல்ல மெட்டீரியல்ஸ்லாம் இம்போர்ட்டட் கிளாஸஸ்லாம் எடுத்துட்டு வந்துட்டோம். ஓகே. ஸோ அந்த மாதிரி விஷயத்துலலாம் எதையும் தலையிட மாட்டாரு. ஆ. சேஃப்டி கேட்பாரு. இது மாதிரி அடிக்கணும்னா ஏதாவது ஃபேஸ்ல அடிக்குமான்னுவாரு. நம்ம ஓகே. சொல்லுவோம், சார் இது ரொம்ப ஃபோர்ஸா நம்ம அடிச்சா அதை பிளாக் பண்ணும்போது இம்மீடியட்டா பிளாஸ்ட் ஆயிடும் சார் அது. அதனால வராது. இருந்தாலும் கண்ணை வண்டி கொஞ்சம் ஐபால் வண்டி கொஞ்சம் அங்கே வைக்க வேணாம். கொஞ்சம் அப்படி கண்ணை சின்னதாக சிமிக்கிட்டு பண்ணுங்கன்னா அதை கூட கேட்க மாட்டாரு. கொஞ்சம் ஃபுல்லாக ஐபால் தான் பார்ப்பாரு. ஓகே. ஏன்னா ஃபுல்லாக கண்ணை மூடுற டைமில் ஏதாவது ஒன்று ஆகிடும் மாசன். அவரோட ஜட்ஜ்மெண்ட் நிறைய இருக்கும். ம். நம்ம ஏதாவது சேஃப்டி சொன்னால் கூட அவரோட ஜட்ஜ்மெண்ட் பயங்கரமாக இருக்கும். ஓகே. ஸோ அதனால எங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். அதனால அந்த மாதிரி விஷயத்துலாம் அவர் எதுவுமே சொல்ல மாட்டார். ஓகே. கேரி ஆன் பண்ணலான்னுவார். ஓகே. ஸோ அந்த எல்லோ கலர் கார்ல கன்னை வச்சுக்கிட்டு ஷூட் பண்ற சீக்வென்ஸ் கிட்டத்தட்ட வந்து அந்த மாதிரி ஒரு யாருமே இமேஜின் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஏன்னா கையில கன்னை லோட் பண்ணி, ஏன்னா நிறைய படங்கள்ல இப்போ கன் ஃபைட் வரும்போது கார் ஃபுல்லா கன் செட் பண்ணி அவர் அடிக்கிற ட்ரிஃப்ட்டுக்கெல்லாம் வந்து பறக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த ஐடியா உங்களுக்கு கேட்ட ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு? இது நம்ம ஃபர்ஸ்ட் டைரக்டர் வந்து பிகினிங்லேயே சொல்லிட்டாரு. இப்படி ஓகே. ஒரு சீக்வன்ஸ் ஒரு பைக்ல ஒரு பெரிய ஆக்ஷன் எடுக்க போறோம். ஓகே. அப்புறம் கார்ல ஒரு கிளைமேக்ஸ் எடுக்க போறோம். எல்லாம் பைக் சீக்வென்ஸ் இருக்கு. இல்ல அப்படி பேசப்பட்டது முதல்ல. ஓகே, ஓகே, ஓகே. கார் அப்படி போறோம். அப்புறம் பைக் நிறைய பண்ணிட்டாரு சார் அப்படின்னு. சரி கார் வந்து அவர் நல்லா இன்னும் பைக் நிறைய ஓட்டுவாரு. ஆமா. சரி கார் அப்படின்னும் போது சரி பைக் சீக்வன்ஸ் வேற ஒரு இடத்துக்கு வச்சுப்போம் அப்படின்ற மாதிரி அந்த இதுல வந்து நாங்களே ஒரு காம்ப்ரமைஸ் டைரக்டர் ஓகே, சொன்னதால ஓகே. ஓகே ஆனோம். அதுக்கப்புறம் கார் சீக்வன்ஸ் எல்லாம் பண்ணும்போது ஜார்ஜியாவில் இருக்கிற ஒரு ஃபைட் மாஸ்டர்ஸ் அங்கே காலா அவர் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாரு. ஓகே, அவரும் ஓகே. நாங்களும் கோஆர்டினேட் பண்ணிட்டு ஆ. அந்த கன்ஸ் எல்லாம் டைரக்டரோட ஃபுல் அண்ட் ஃபுல் ஐடியா ம். எல்லாம் ம். இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும் சொல்லி ஒரு ஐடியா எல்லாம் கொடுத்தாரு. அப்புறம் நான் சொன்னேன் சார் நம்ம அனிமலில் கூட இப்போ ஒரு பெரிய கன்ஸ் வச்சு ஆமா. போனோம் சார்னா அது வந்து காரில் வச்சு அப்படி மாஸ்டர் இருக்கும் சொல்லி டைரக்டர் கொடுத்த ஐடியா தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவுட் போட்டு ஓகே, ஓகே, ஓகே. டைரக்டரோட ஆ, அவுட் ஆ. போட்டு. ஸோ அவர் சொன்னதால் காலா நான் எல்லாம் சேர்ந்து அந்த ஹாலிவுட் ஸ்டென்ட் கோஆர்டினேட்டர்ஸ் அங்கே எல்லாம் எல்லாருமே சேர்ந்து ஓகே. ஜார்ஜியாவில் எடுத்த ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ். சூப்பர். ஸோ ஒரே ஒரு பிட்ல மட்டும் பார்த்தீங்கன்னா, அஜித் சாருக்கும் அர்ஜுன் தாஸ்க்கும் ஒரு 1-to-1 ஃபைட் ஒண்ணு இருக்கும். அந்த ஃபைட் எப்படி வந்திருக்கு? எல்லாமே நல்லா வந்திருக்கு. அதாவது ஓகே. அர்ஜுன் தாஸ் சார் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த படத்தில் மீட் பண்ணுறேன். ஸோ அவரோட ஓகே. வாய்ஸுக்கு நான் ரொம்ப இதாக இருப்பேன். ஆ. ஸோ அர்ஜுன் சார் வரும்போது வேற மாதிரி டோனில் ஒரு வில்லனாக காட்டும் போது ஆ. அப்படின்ற மாதிரி பண்ணா அப்படியே ஆப்போசிட்டாக வில்லன்னா இப்படி தான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி ஆதிக் சார் அப்படியே உல்ட்டா பண்ணி அவரை வேற டோனில் காட்டிருக்காரு. ஓகே. படம் பார்க்கும்போது அது ஒரு ஒரு வித்தியாசமான அர்ஜுன் தாஸா நீங்கள் பார்ப்பீங்க. அப்படியா? ஓகே. ஆமாம். சூப்பர் சார். ஸோ ஜாக்கி ஷெராஃப் சார் இருக்காரு, டாம் சாக்கோ இருக்காங்க. அவங்களுக்குலாம் ஃபைட் சீக்வென்ஸ் இருக்கு. அதெல்லாம் எப்படி வந்திருக்கு சார்? இல்லை அது எல்லாருமே ஒரு கேங்ஸ் லீடர்ஸ் மாதிரி தான் இந்த ஓகே. படத்தில் சித்தரிச்சிருக்காரு. ம். ஸோ அவங்கவுங்க பொசிஷனுக்கு அவங்கவுங்களுக்கு ஒரு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுருக்கோம். ஷாம்டம் சாக்கோ அவருக்கும் ஒரு எல்லாமே அவருக்கு தேவையான ஒரு ஆக்ஷன் வச்சுருக்கோம். யார் யாருக்கு என்னென்ன மாதிரி வைக்கணும்னு ஒரு ரைட்டிங்கில் என்ன டேரக்டர் ஃபீல் பண்ணாரோ அந்த மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸை எல்லாருக்குமே ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ மொத்தம் எத்தனை ஒரு ஆக்ஷன் சீக்வென்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? So far. நீங்கள் படம் பார்த்துட்டு நீங்கள் இருக்கும் ஒரு 6-7 ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கும். ஓகே, ஓகே சார். ஓகே சார். ஆக்சுவலி விடாமுயற்சி படம் பார்த்தப்ப அந்த விடாமுயற்சி ஃபர்ஸ்ட் அப்டேட்டே பார்த்தீங்கன்னா, அந்த கார் ஆக்சிடென்ட் சீக்வென்ஸ் தான் நாங்க பார்த்தோம். பட் இதுலயும் நிறைய ஆக்ஷன் சீக்வென்ஸ் இதுல ஏதாவது ஆக்சிடென்ட் நடந்துச்சு அஜித் சாருக்கு? இல்லை சார் இல்லை சார் இது வந்து ரொம்ப சேஃபாக நாங்கள் பண்ணோம். ஓகே. சார் வந்து ரொம்ப சேஃபாக பண்ணுவார் சார். அது வந்து ஓகே. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஆக்சிடென்ட் தான் அது. ஆமா, ஆமா.
இன்னைக்கு ரோட்டில் போகிறோம், தெரிஞ்சு வீட்டிலேருந்து கார் எடுத்துகிட்டு போய் ஆக்சிடென்ட் ஆமா, பண்ணுவோம்னு யாரும் ஆமா, போக ஆமா. மாட்டோம். அந்த மாதிரி நடக்கிறது தான் அது, விபத்து தான் அது. அதனால் தெரிஞ்சு பண்ணுறது கிடையாது. ஓகே. 100%க்கு மேலே சார் வந்து பயங்கரம். ஒரு காரில் உட்காந்தாருன்னா அந்த காரோட ஹார்ஸ் பவர் என்ன, ம். என்ன மாதிரி பிரேக் அடித்தா, என்ன ஸ்பீடில் போய் பிரேக் அடித்தா என்ன மாதிரி நிற்கும்ன்றதெல்லாம் ஒரு காரை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் தெரிஞ்சுட்டு தான் அந்த கார்லேயே உட்காருவார். நாளைக்கு அந்த ஓகே. காரை வச்சு ஃபெராரி காரில் எடுக்க போகிறோம், ம். ரோட்டில் ஐசர் எடுக்க போகிறோம், என்னென்ன BMW எடுக்க போகிறோம், என்னென்ன கார் அவருக்கு நம்ம சொல்கிறோமோ அந்த காரை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சிருப்பார். அது ஹார்ஸ் பவர் என்ன, என்ன மாதிரி கெப்பாசிட்டி, ஸோ எத்தனை வச்சுட்டு எப்படி ட்ரிப் பண்ணால் எப்படி நிற்கும் அந்த வண்டி ம். அப்படின்றது டோட்டலாக A to Z அவருக்கு தெரியுன்றதால அது எங்களுக்கு ரொம்ப ஈஸியாகிடும். ம், ம், பட் ம். அது அதையும் மீறி ஒரு ஆக்சிடென்ட் நடந்தால் அது ஒன்றும் பண்ண முடியாது இல்லை. அது சாரே சொல்லுவார், இது வந்து ஓகே. அன்எக்ஸ்பெக்ட் மாஸ்டர், நான் மேக்ஸிமம் என்னோட ஃபுல் சேஃப்டி நான் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லுவார். அவருக்கு ஏற்ற மாதிரி நாங்களும் அந்த காரில் என்னென்ன தேவையான சேஃப்டியோ நாங்கள் பண்ணி வச்சுருவோம் ரெடியாக. சூப்பர். ஸோ அது மட்டும் இல்லாம பிரசன்னா இருக்காங்க, பிரபு சார் இருக்காரு, சிம்ரன் மேம் இருக்காங்க, ஸோ சுனில் அவர்கள் இருக்காங்க. இவங்கலாம் அந்த ஆக்ஷன் சீக்வென்ஸ் இருக்கா படத்துல? எல்லாருமே படத்தில் வந்து ஒரு பெரிய ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இது இப்போ நான் சொன்னா ரொம்ப உங்களுக்கும் இதாக இருக்கும். நானும் பயங்கர எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கேன். ஏன்னா ஓகே. ஆக்ஷன் ஒண்டி நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன். ம், ம். அதுக்கப்புறம் அவங்க பண்ண சீன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு இல்லையா, ஓகே. அதெல்லாம் நான் ட்ரெய்லர் கட்டில் பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமா இருக்கும். ஓ சூப்பராக இருக்கே, நிறைய இதெல்லாம் இருக்கேன்னு. ஓகே. இது நானும் உங்கள் கூட உட்காந்து 10ஆம் தேதி தேட்டரில் உட்காந்து பார்க்கும்போது தான் எனக்கும் அது திருப்தியாக இருக்கும், என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். ஓகே. ஸோ கடைசியா ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் கேட்டுக்கிறேன் மாஸ்டர். நீங்க இத்தனை ஃபைட் பண்ணியிருக்கீங்க இந்த படத்துல. பட் ஏதோ ஒரு சீக்வென்ஸ் பார்த்துட்டு உங்களுக்கே வந்துட்டு இது பெஸ்ட்டா தியேட்டர்ல வரும் அப்படின்னு நினைச்ச சீக்வென்ஸ் ஏதாவது இருக்கா? ஒரு பார் ஃபைட் ஒன்று இருக்கு ஓகே. சாரோடது, அதான் டாட்டூர் ரிவீல் பண்ணுறாரு இல்லையா, அந்த ஆமா. ஃபைட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே. ஸோ ஆக்ஷன் டேரக்டராக எல்லா ஃபைட்டும் எனக்கு பிடிக்கும். பட் அந்த சீக்வன்ஸாக எழுதின ஒரு எழுத்து இருக்கு இல்லையா, அதுதான் நம்மளை கொண்டு போய் நிற்கும். என்னதான் நம்ம விழுந்து பிறண்டு ஒரு ஆக்ஷன் எடுத்தாலும் ம். நம்ம டேரக்டர் என்ன வந்து ரைட்டிங்கில் இருக்கோ அந்த மூமெண்ட்டில் ஒரு ஆடியன்ஸு இப்போ அடிப்பார் ஒரு பூஸ்ட் பம்ப் வரும் இல்லையா, அப்போ எடுக்கிற ஒரு ஆக்ஷன் தான் என்றைக்குமே பெருசாக பேசப்பட்டிருக்கு. அது நான் இல்லை, எல்லா ஃபைட் மாஸ்டர்ஸ்க்கும் அது வந்து டேரக்டர் தான். ஓகே. ஒரு டேரக்டர் வந்து ஒரு ரைட்டிங்கில் வந்து ஒரு ஆக்ஷன் மூடை எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அந்த இடத்துல அடிங்கடா அப்படின்னு ஆடியன்ஸ் பல்ஸை கொண்டு நிற்க வைக்கும் போது இப்போ அடிப்பாரா அப்படின்னு ஏங்குற நேரத்தில் ஒரு ஃபர்ஸ்ட் அடி அடிக்கும் போது இவ்வளோ ஒரு தேட்டரில் ஒரு கிளாப் கிடைக்குமோ அதுதான் எங்களுக்கு பெரிய வெற்றியாக நினைப்போம். ஓகே. ஸோ அந்த மாதிரி மூமெண்ட் தான் அந்த ஃபைட் எனக்கு கிடைச்சதால எனக்கு அந்த ஃபைட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே. ஸோ விடாமுயற்சி பார்த்துட்டு அஜித் சார் ஃபேன்ஸ் எல்லாமே என்னப்பா மாஸ் ஹீரோ, அவருக்கு மாஸே இல்லைன்னு ஃபீல் பண்ணாங்க. குட் பேட் அக்லி பார்த்ததுக்கு அஜித் சார் ஃபேன்ஸ் எப்படி இருப்பான்னு நினைக்கிறீங்க நீங்க? நான் ஏற்கனவே சொன்னேன், விடாமுயற்சி ஒரு நல்ல படம் தான். அது எனக்கு தெரிஞ்சு என்னோட ஃபேமிலி ஆடியன்ஸு நிறைய ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே பார்த்துட்டு, என்னோடய ஃப்ளாட்ஸில் இருக்க அத்தனை பேரும் பார்த்துட்டு ஒரு நல்ல படம் தான் சொன்னாங்க. அதில் எந்த குறையுமே கிடையாது. ஆக்சுவலாக அவருக்கு இவ்வளோ படங்கள் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. அதில் ஒரு 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 ஜானர் தான் அது அந்த படமே தவிர அது வந்து அவருக்கு மாஸ் இல்லாமல் இல்லை, நிறைய இருக்குது. ஆ, ஆ, ஆ. அது நம்ம எடுத்துக்கிற விஷயம் தான். ஓகே. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட பார்க்கும்போது அது குறைவாக இருக்க மாதிரி மற்றவங்களுக்கு தோணுச்சு தவிர ஓகே. அந்த இடத்துக்கு அந்த காரில் உட்காந்து ஃபர்ஸ்ட் அந்த கையை கட் அது- பண்ணும்போதே இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் அந்த RR ஆமா. அனிருத்தோட மியூசிக் அங்கே வரும்போதே தூக்கிட்டு வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி தான் இந்த படமும் எனக்கு ஒரு படத்துக்கும் நான் அந்த படத்தில் இந்த குறையே இல்லை அப்படின்னு நினைக்க மாட்டேன். அதுவும் விடாமுயற்சி நாங்கள் வந்து ஒரு சாருக்கான ஒரு படமாக தான் நாங்கள் பண்ணோம். ம். இந்த படத்துலையும் அதே மாதிரி தான் நாங்கள் அந்த ஒரு ஆக்ஷன் மூட அப்படி ஒரு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஓகே. ஸோ எந்த படத்துக்கும் இதுக்கும் நம்ம இது பண்ணி நினைக்கிறது இல்லை. பட் இந்த படம் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபேன்ஸுக்கு அது இல்லை அப்படின்னு நினச்சவங்க அன்றைக்கே நான் சொன்னேன். ஸோ 2 படத்துக்குமே நாங்கள் வேறு பார்க்கல. நீங்கள் சொன்ன அதே விடாமுயற்சியில் இருக்கிற ஆக்ஷனோட ஒரு பெட்டர்மெண்ட்டாக ஒரு ஆக்ஷன் கிடைக்கும் போது இதில் நான் இன்னும் ரொம்ப பண்ணனே தவிர இதுதான் ஆடியன்ஸுக்கு எதிர்பார்க்குறாங்கன்னா கண்டிப்பாக இது ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கோம். அதுவும் அப்படி தான் எடுத்தோம், சூப்பர். இதுவும் அப்படி தான் எடுத்தோம். இதில் ஜிவி சார் வந்து எங்களுக்கு இன்னும் பெரிய பூஸ்ட் பம்பாக கூட இருந்திருக்காரு. ஓகே. அவரு ஒரு RR நம்ம ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது ஆமா. எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. அதில் அனிருத் எங்களுக்கு தூக்கி விட்ட மாதிரி இதில் எங்களுக்கு ஜிவி சார் வந்து இன்னும் ஒரு படி மேலே தூக்கிட்டு வந்திருக்காரு. அது இல்லாமல் கேமராமேன் அபிநந்தன் ஃப்ரேம் பை ஃப்ரேம் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. எல்லாமே லைட்டிங் எல்லாம் புதுசாக விஷயமா இருக்கும். நிறைய பேர் விமர்சனம் கொடுத்தாங்க. பல படத்துல இருந்து ரெஃபரன்ஸ் எல்லாம் இந்த படத்தில் இருக்குது அப்படின்னுலாம் நிறைய சொன்னாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு ரெஃபரன்ஸும் நானும் பார்க்கல, டேரக்டரும் எங்ககிட்ட காட்டலை, அபிநந்தனுக்கும் அந்த இது கொடுக்கல. எல்லாமே ஃப்ரீடம் கொடுத்தாரு. ஒரு நரேட் பண்ணுவார், இதுதான் சீன் இன்னைக்கு நைட்டு சொல்லி உட்காந்து பேசுவோம். ஷூட்டிங் பேக்கப் ஆனதுக்கப்புறம் நாளை காலையில் என்ன எடுக்க போகிறோன்ற நைட் எல்லாமே நாங்கள் டிசைட் பண்ணுவோம். காலைல மார்னிங் வந்து அவங்கவுங்க வேலையை அவங்க பார்ப்பாங்க. செட்டுக்குள்ளே வந்து அபிநந்தன் வேற ஒரு மூடு லைட்டு ரெடி பண்ணி வச்சுருப்பாரு. நான் ஒரு கோரியோகிராஃப் பண்ணுவேன். அதில் ஒரு டைலாக்கு, அதில் ஒரு நல்ல ஃபன்னான விஷயம், அதில் ஒரு க்யூட்டான ஒரு நல்ல விஷயங்கள்லாம் டைரக்ட் பண்ணுவார். ஸோ 3 பேரும் சேர்ந்து அந்த படத்தை பேசியே கொஞ்சம்
நான் இந்த அளவுக்கு எடுத்து வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். 10ஆம் தேதி படம் பார்க்கும்போது உங்கள் கூட நானும் உட்காந்து பார்த்து வெயிட் பண்ணுறேன். எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனோட ரசிகர்கள் பார்க்குறாங்க, எங்கே நம்ம தவறு செஞ்சோம், எங்கே கத்துறாங்க, இந்த ஐப்பு நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சாருக்கு இன்னும் நிறையா பண்ணணும் அப்படின்றத 10ஆம் தேதி தேட்டரில் உட்காந்து பார்க்கும்போது தான் எங்களுக்கே தெரியும். கண்டிப்பாக சார். ஸோ குட் பேட் அக்லியை பொறுத்த வரைக்கும் சோஃபார் எல்லாமே அஜித் சார் ஃபேன்ஸ் வந்து ட்ரீட்டாக தான் இருக்குது. படமும் கண்டிப்பாக அப்படி இருக்கும். அஜித் சார் ஃபேன்ஸ் படம் பார்த்துட்டு நம்ம படம் பார்த்துட்டு திருப்பி எங்களுக்கு ஒரு ஆஃப்டர் ரிலீஸ் ஒரு இன்டர்வியூ கொடுங்க. ரொம்ப நன்றி சார் இந்த இன்டர்வியூக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். SA Engineering College, an autonomous institution. Counseling code 1114. For more details, saec.ac.in. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.